ஹாய் கேஸ், வெல்கம் டு வை ஸ்டுடியோஸ். நான் உங்கள் விக்கி. அகண்டா பார்ட் 1 நான் பார்த்தது இல்லைங்க. அதை நான் அந்த பக்கமே போனதில்லை. அகண்டா பார்ட் 2க்கும் நான் எக்ஸ்பெக்டேஷனே பண்ணல, அதுக்கு நான் வெயிட்டிங்கே பண்ணல. ஆனால் இந்த ஒரு கிளிப்பாக பார்த்தது நான் கண்டிப்பாக இந்த ட்ரெயிலரை நான் பார்த்தே ஆகணும், இந்த படத்தை பார்த்தே ஆகணும் முடிவு பண்ணேன். இந்த கிளிப்பை பாருங்க, அந்த மனுஷன் வந்து அவரை எந்த அளவுக்கு நேசிச்சு எத்தனை வாட்டி இந்த கிளிப்பை பார்த்துருப்பாரு, அந்த ட்ரெயிலர் வந்து எத்தனை வாட்டி அவர் பார்த்துருப்பாரு, ஷூட்டிங்கில் பார்த்துருப்பாரு, அவர் தான் நடிச்சிருக்காரு. ஆனால் என்ன தண்ணியை ரசிக்கார் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து ஜெயிக்காருன்னா அது வந்து அவரால் மட்டும்தான். அந்த பவர் தான், அந்த ஆரா தான். நம்ம இங்கே ரஜினி சார் எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு பாலையாவும் ஒரு மிகப்பெரிய நடிகர் தன்னை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகணுங்கிறதுக்கு வந்து அவர் மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஸோ வாங்க அந்த ட்ரெய்லரை பார்ப்போம், என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். 3, 2, 1. ஒரு கஷ்டம் வந்தா கடவுள் வருவான்னு நம்புற மக்களை கஷ்டம் வந்தாலும் கடவுள் வரமாட்டான்னு நாம நம்ப வைக்கணும். அப்படி நம்பிட்டாங்க வச்சுக்க, பாரத தேசமே நொறுங்கி தூள் தூளா போயிடும். மொத்த நாடு முழுக்க 40 நாள் நடக்கிற திருவிழா. இது இந்த மகா கும்பமேளா. 8 கழுத்து அருந்து விடணும், ரத்தம் சிந்தணும். என் உசுறு என் உடம்ப விட்டு பிரியிற அன்னைக்கு அவன் வந்து கொல்லி போட்டாதான் எந்த கட்ட நெருப்புல எரியுண்டா. இந்த உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் உங்க கண்ணுக்கு தெரியறது ஒரு மதம். இந்த நாட்டுல எங்க பார்த்தாலும் உங்க கண்ணுக்கு தெரியறது ஒரு தர்மம், சனாதன இந்து தர்மம். தேசத்தோட தலையிட்டா நீங்க கண்டிப்பீங்க, தெய்வத்தோட தலையிட்டா நாங்க தண்டிப்போம். உங்க பாஷையில சொல்லணும்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். இதுவரைக்கும் உலக வரைபடத்துல என் தேச ரூபத்தை மட்டும்தான் பார்த்திருப்பேன். எப்பவும் எங்க தேச விஸ்வரூபத்தை பார்த்திருக்க மாட்டேன். நான் ஒரு தடவை எழுந்து சத்தம் போட்டா இந்த உலகமே நிசப்தமாயிடும். நான் இது இந்த டாக்கு மகராஜ் மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். சாமி படம் என்னது? பயப்பட்டு ஸ்ரீனும் டபுள் ஆக்ட் வேற. டபுள் ஆக்டா சேமா இல்லை அப்பாவான்னு தெரியல. தாட்டிலாம் வச்சு ஆள மாறி இருக்கிறார. அதுவும் அந்த சூடாயத்தை வச்சு புள்ளிட்டு சர்ஜிக்கல். என்னங்க இது? பேன் இண்டியா படமா? அதாவது சில பேர் பண்ணாதாங்க நம்ம வந்து ஆக்ஷன்லாம் வந்து செட் ஆகும். அது வந்து பார்க்கறதுக்கு என்னதான் நம்ம வந்து ரியாலிட்டி இல்லாட்டுமே ஓகே இவர் நினைச்சதை பண்ணுவார்றா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் இங்கே இருந்துச்சு. கெட்டப்பு இதில் வேற இவங்க வேற இந்த சம்யுக்தா அவங்க இருந்தாங்க. அவங்க வந்து இந்த நம்ம இந்த சார் படத்துல நம்ம தனுஷ் படத்துல வந்தவங்க தானே அவங்க தான் ஹீரோயின் கூடனா. டாக்கு மகராஜ் பார்த்துருக்காங்க. டாக்கு மகராஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த படம் வந்து தெலுங்கு படம், பாலையா படங்கிற தள்ளி வச்சுக்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும். நம்ம இதுல பேட்டை எப்படி இருக்குமோ, ஜெயிலர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு படம். ரஜினி சார் கூட அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ண அப்படின்னு பயங்கரமா இருக்கும். அப்படி ஒரு சம படம் நீங்க பார்க்காதவங்க பாருங்க. டாக்கு மகராஜ் ரொம்ப பிடிக்கும்.
ஸோ நான் அந்த எக்ஸ்பிரஷன் நான் பார்த்தேன். இது வந்து அதுக்கும் ட்ரிபிள் மடங்கு இருக்கும் போல. அந்த சூலாயுதம் வந்து எனக்கு இன்னுமே இமேஜின் பண்ணவே முடியல. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. சூலாயுதத்தை குத்தி அந்த புல்லட் சுடுவாங்கன்னு தெரியல. ஆனால் ஆர்மி வருது, காஷ்மீர் வருது, மகா கும்பா வருது, அதாவது ஏதோ இந்திய பிரச்சனை வருது. பட் அதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறாரு. கடவுள் கதையும் வருது, பாலையா வேற இருக்காரு, 2 பாலையா போல என்னவோ இருக்குங்க. ஆனால் கிட்டத்தட்ட கொஞ்சம் பார்க்கறது கிராஃபிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஏஐ மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. இப்போ உள்ள எல்லா படமே ஏஐ மிக்ஸ் ஆகி தான் வருது. ஏன் நம்ம இப்போ அந்த ஒரு வாரணாசி படத்தில் கூட அது வந்து டீசர் இல்லை, அது வந்து ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸு, இப்படி தான் படம் இருக்குன்னு காமிச்சிருந்தாங்க கிளிம்ஸு. அதுக்கே ஏஐ யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏஐ வந்து யூஸ் பண்ணுறது வந்து இப்போ ரொம்ப பெரிய ஒரு புதுசுலாம் இல்லை, ரொம்ப பழகி போன விஷயமாயிருச்சு. இதுலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் அப்படி இருக்கக்கூடாது, படத்தில் இன்னும் ரியலாக தான் நல்லா இருக்கும். ஏன்னா பனியில் ஓடி வராங்க ஒரு பொண்ணு, அப்படியே பறக்குது பனித்தூள், கிறிஸ்மஸ் சத்தம் மாதிரி. அதனால கொஞ்சம் மாத்திரம் நல்லா இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். பாலையா வந்து இப்படி ஆக்ட் பண்ணுவாங்க எனக்கு கூட பார்க்கல. சூலாயுதம் வருது, சாமி படம், தமிழ் மியூசிக் பயங்கரமாக இருந்துச்சு. அதில் சொல்ல வேண்டாம். பாலையான்னு ஆக்டிங் பிரித்துட்டாருங்க. எத்தான் ரியாக்ஷன் பண்ணிக்காரு போல. ஐயோ அப்பா, இது நான் யாராக இருந்தாலும் இது கொண்டாடிடுவாங்க. அவ்வளோ செமையான ஆக்டிங்கு. சரி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து தியேட்டரவே பார்க்க ட்ரை பண்ணுறேன். 3Dயாக இருந்தால் சூப்பராக இருக்கும். சூடாக கண்ணுக்குள்ள வர்ற மாதிரி தான் இருக்கும். பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. ஒரு தடவை எழுந்து சத்தம் போட்டா இந்த உலகமே நிசப்தமாயிடும்.